ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான கொண்டை கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொண்டை கடலை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் பண்ண நான் 1 டம்ளர் வெள்ளை கொண்டை கடலை எடுத்திருக்கேங்க. இது 200 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி வரணுங்க. வெள்ளை கொண்டை கடலை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப பயன்கள் இருக்குங்க. செரினியம், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் பி, ஃபைபர், இரும்புச்சத்து, இன்னும் பல சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொண்டைக்கடலை சுண்டல் சாப்பிட்றதுனால பிபியை கட்டுப்படுத்தும். இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதயத்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இந்த வெள்ளை கொண்டை கடலையில் இருக்குங்க. நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை குறைச்சி சுகரையும் கட்டுப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபினையும் அதிகரிக்கும். அதனால் இரத்த சோகையும் சரியாயிடுங்க. நம்மளோட செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொண்டை கடலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வர மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவுங்க. இது உடல் எடையை குறைக்கவும் பயன்படுங்க. ஏன்னா அடிக்கடி ஏற்படுற பசியை நமக்கு போக்கி ரொம்ப நேரம் பசி இல்லாமல் பார்த்துக்கும். அதனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம இந்த சுண்டல் செஞ்சு சாப்பிடணுங்க. நம்ம கடலையை ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கடலையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கடலைகள்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தாங்க அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாங்க. நம்ம விசிலும் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கணுங்க. மூக்கடலை வேக 4 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீமில் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போது நமக்கு 4 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கும். பாருங்கள், சுத்தமாக ஸ்டீம் இல்லை. ஸ்டீம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தாங்க நீங்கள் எப்போவுமே குக்கரை திறக்கணும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கடலைகள்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ இதை ஒரு வடி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியிலே இந்த சுண்டல் இருக்கக்கூடாதுங்க. இந்த சுண்டல் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டுங்க. அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நான் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன். 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். சுண்டல் தாளிக்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குங்க. சுண்டல் தாளிக்க எண்ணெய் நிறைய வேண்டாங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போது நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டலை இதில் சேர்த்துடலாம். சுண்டலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சுண்டலில் ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. நீங்கள் நல்லா வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு சுண்டல் கெடாமல் நல்லாயிருக்கும். இது நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க.
பாருங்கள் நம்மளோட சுண்டல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுறேன். பாருங்கள் நம்ம சுலபமான சுவையான வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.